பாப்பா, ஒரே தலைவலியா இருக்குப்பா. சோசியல் மீடியாவை திறந்தாலே பேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, யூடியூப், ஐயோ, எங்க பார்த்தாலும் கலையரசன் கலையரசன் கலையரசன். யாருதாப்பா இந்த கலையரசன்? இவர் உண்மையில சாமியாரு என்றாரு, அகோரி என்றாரு. ஏனப்பா இவரு பண்ண போறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து? காலத்துக்கு எல்லா யூடியூப் சேனலும் மீடியமும் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் யாரு? அவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? அவர் என்னதான் பண்ண போறாரு தமிழ்நாட்டுக்கு? அவர் என்னென்னலாம் இதெல்லாம் செஞ்சிட்டாரு? அவர் என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து இது வரைக்கும் செஞ்சாரு? எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ள பார்த்துப்போம். ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் விக்கி. வாங்க வீடியோ போலாம். கலையரசு என்றவர் ஒரு நாட்டுப்புற கலைஞர். இவரும் இவருடைய மனைவியும் ரெண்டு பேருமே சேர்த்து பரமூலம் வாசிப்பாங்க பாத்தீங்களா, அந்த பறை இசை. அந்த பறை இசைய வாசிச்சு நிறைய பேருக்கு சொல்லி யூடியூப் வாயிலாக அவங்க ரொம்ப பாராட்டப்பட்டாங்க. அவங்க இந்த பறை இசையை வாசிச்சு யூடியூப்ல அவங்களுக்கு ஒரு 9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு. அந்த அளவு பயங்கரமா பேசப்பட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு வருஷம் 1.5 வருஷ காலத்துல திடீர்னு ஒருத்தர் மாயமாயிட்டாரு. மாயமானவர் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. தமிழ்நாட்டுல வந்து உள்ளார உட்காந்தாரு, ஒரு கோயில்ல போய் உட்காந்தாரு. திடீர்னு ஒரு மீடியாவை கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரு. நான் அகோரி ஆயிட்டேன். கூந்தல் பார்த்திருக்கீங்களா? அவரோட கூந்தல் அவருடைய ரியல் முடிதான். இந்த ஜவுரி முடி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து பின்னி ஃபுல்லா தரையில போட்டுருங்க. அவர் உண்மையில அகோரி ஆயிட்டாருன்றாரு. ஆனா அகோரி என்றவங்க யாருன்னா, அவங்களே ஒருத்தவங்க சொல்றாங்க அகோரி என்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜராஜ சோழ காலத்துல வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த இமயமலையில இருக்கிறவங்க மட்டும் தான் அகோரி. அகோரின்றவங்க அந்த காசியில இருக்கிறவங்க அகோரி கிடையாது. அவங்க வந்து இந்த கஞ்சா புகைப்பாங்க பாத்தீங்களா, இந்த கஞ்சா புகைக்கிறதுக்கு வருஷமே அவங்க அகோரியா மாறினாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அவங்க ரியல் அகோரி கிடையாது. மனித மாமிசத்தை சாப்பிடறவங்க எப்படி அகோரியா ஆகுங்க, எப்படி கடவுளை வணங்குவாங்க அப்படின்னு திடீர்னு காளி வந்து வர்ற பக்கத்துல நிர்வாண குளத்துல உட்காந்து நீ கரெக்டா இருக்கிறியா என்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு நாள் காசியில இவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவன் வந்து இவர் பக்கத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அவர் சொல்றாருங்க, சிவன் வந்து ஒரு பக்கத்துல வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரா. அவரு நான் வந்து சிவனை குறிச்சு தியானம் பண்றேன், அவரு யாருக்காக தியானம் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு இவரு. ஆனா அது பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணாரு பாருங்க. நம்ம மனித மாமிசத்தை நல்லா பல்பா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்காருங்க. உண்மையாவே வேற லெவல் சம்பளம் பண்ணிருக்காங்க தலைவர். உண்மையால அகோரியா இருக்கிறவங்க மனித மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க, கஞ்சா புகைக்க மாட்டாங்களாம், கடவுளை தேடிதான் அவங்க போவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆராய்ச்சி பண்றவங்களும் அதை தான் சொல்றாங்க. உண்மையான அகோரிக்கெல்லாம் செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி. ஆனா இவர் என்னென்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு செய்வேன் வைப்பேன், நான் உன்னை அழிச்சிடுவேன், நீ போய் முடிய எடுத்துட்டு வா, நீ போய் துணி எடுத்துட்டு வா, உன் கால் பாத மண்ணு எடுத்துட்டு வா அப்படின்ற ஒரு பயங்கரமா விளாசுறாரு எல்லாருமே. இவருடைய மீடியால வந்து யாராவது ஒரு ஏதாவது பேசிட்டாங்கன்னா பயங்கரம் இதெல்லாம் செய்வான்றாரு. காதலர்களை சேர்த்து வைக்கிறேன்றது, கள்ளக்காதல ஒளிர் பண்றாரு. பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. இதுல ஹைலைட் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, நீர் மேல தண்ணி மேல நடப்பான்றதுங்க தலைவன். உண்மையால வேற லெவல் சம்பவம் எல்லாம் செய்யறாருங்க. ஆனா இன்னொரு யூடியூபர் வர வந்திருந்தாங்க. அவங்க உண்மையாலே பேய் பிடிச்ச மாதிரி வர அவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மையாலே அவங்களுக்கு பேய் பிடிக்கலன்றத அவங்க வாயில சொல்லிட்டாங்க. ஆனா இவரு போலி சாமியார் அன்னைக்கே நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி போலி சாமியாரை எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத அவங்க வீடியோ மூலமே நல்லா சூப்பரா காமிச்சிடாங்க. ஆனா இதுல இருந்து நம்ம ஒன்னே ஒண்ணு கத்துக்க வேண்டியது இருக்குங்க. சாமியார்கள் 1000 பேரு உள்ளார வந்து நம்மள மயக்கி என்ன வேணா காசு கொடுங்க பார்க்கலாம். மக்கள் எல்லாருமே மனசுல கடவுள் இருக்காருன்றத நம்பணும். ஆனா நான் தான் கடவுள்ன்றத கண்டிப்பா நம்பவே கூடாதுங்க. அதுதான் நம்ம ஒவ்வொரு மனுஷனும் நம்ம வந்து தூக்கி சுமக்கிறதுலாம் கடவுள் இல்லைங்க, நம்மள தூக்கி சுமக்குறது பத்தியா அதுதான் கடவுள்ன்றது நிறைய பேர் சொல்றாங்க. கடவுள்ன்றவங்க கண்டிப்பா போவாதீங்க, ஏமாறவும் செய்யாதீங்க. இந்த மாதிரியான போலி சாமியார்கிட்ட போயிட்டு காசு கொடுத்து எனக்கு இந்த வீட்டுல பிரச்சனை, அந்த வீட்டுல பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா காசு கொடுத்து யாரும் ஏமாறாதீங்க. இந்த மாதிரி சாமியார் யூடியூப்ல பார்த்து நல்லா ட்ரோல் பண்றதை பார்த்து சிரிச்சுட்டு இருங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த மாதிரி சாமியார் போலி சாமியாருக்காக அரசாங்கம் கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கும். நம்ம காத்திருந்து பார்க்கலாம்.